ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம 3 வகையான புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த 3 மெத்தட் தெரிஞ்சாலே போதும், நம்ம மற்ற காய்கறிகளை வச்சும் இந்த புளிக்குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு இதில் நம்ம 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், 8 பல் பூண்டு, 1 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 20 வெண்டைக்காயை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வதக்கும் போது நமக்கு குழம்பு வளவளப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இதில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளியை ஊற வச்சு அந்த புளிக்கரைசலை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கடாயை மூடி வச்சிடலாம். இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூளுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சாம்பார் பவுடர் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இதில் இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதே மெத்தடில் நம்ம பூண்டு புளிக்குழம்பும் நம்ம பண்ணலாம். இந்த புளிக்குழம்பு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரிட்ஜில் வைக்காமலேயே 3 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த புளிக்குழம்பு வச்சுட்டு போனீங்க அப்படின்னா கெடாமல் நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வானலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 10 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலையில, 1 வரமிளகாயை இந்த மாதிரி 2ஆக கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1/2 எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை ஊற வச்சு அதை இந்த மாதிரி கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 4 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை குழம்புல சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வத்த குழம்புக்கெலாம் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தக்காளி வத்தலை சேர்த்து வறுத்துக்கலாம். நீங்கள் மிளகு தக்காளி வத்தலுக்கு பதிலாக சுண்டக்காய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வத்தல் நல்லா வறுத்து ரெடி ஆயிடுச்சு. குழம்பு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு.
இப்போ வந்து இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகு தக்காளி வத்தலை இதில் சேர்த்துடலாம். கூடவே அரை டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சுவையான வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம சுண்டக்காய் புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம 25லேருந்து 30 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம இதில் தேங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா துருவன தேங்காய் இருந்துச்சுன்னா துருவன தேங்காய் கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம சுண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். சுண்டைக்காயை நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போடலை அப்படின்னா அது வந்து மேல் பகுதியில் கருப்பாக மாறிடும். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சிருந்த சுண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கோங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 2 தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் 1/4 கப் தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் சுண்டைக்காய் வந்து நல்லா வேகும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் அரைச்சி வச்ச வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டு, கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு ஊற வச்சிருந்த புளியை வந்து கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நம்ம கத்திரிக்காய் புளிக்குழம்பும் ரெடி பண்ணிடலாம். இந்த புளிக்குழம்பு வகைகள் எல்லாமே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து சொல்லுங்கள். நன்றி.